அசோக்குமார் என்கின்ற 24 வயது பையன். பெற்றவங்க சம்பாதிச்ச பணத்தில் ஊர் சுற்றுற பையன். அவருக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் அங்கே இருக்குது. திடீர்னு அவனுடைய அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா வருது. 20 லட்சம் வந்துடுது சார், 60 லட்சம் வருது. அப்படி அந்த வங்கி மேலாளர் பார்க்கும்போது இவருக்கு 2.5 கோடி ரூபாய் வந்து சேர்ந்தது. முத்தாண்டிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மொத்தம் 9 கேஸ் இருக்கு. ஒரு நண்பர்கள் கூட்டம் அவனோட இயங்கிட்டு இருக்குது. அவனு சொன்னால் 7 நபர்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். காவல்துறை வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து 2 கோடி போயிடுச்சு. 50 லட்சம் ரூபாய் மட்டும் இப்போ அக்கௌண்ட்டில் இருக்குது. ஒரு ரவுடிக்கும் ஒரு காவல் துறையினர் வந்து இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறமா கூட அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரிவர காவல்துறையில் இப்போ நடக்குதா சார்? எல்லா ரவுடிகளையும் வாரத்துக்கு 1 முறை 2 முறை கண்டிப்பாக வந்து சோதனை செய்யணும், பர்சனல் இன்ட்ராக்ஷன் செய்யணும் சார். ஆனால் காவல்துறைக்குமே அரசியல் அழுத்தங்கள்லாம் பல விஷயங்களில் இருக்குன்னு சொல்கிறாங்களே. முக்கிய குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஒரு அரசியல் அழுத்தம். மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிகளுக்கும் வேண்டியவங்களையும் வந்து இன்ஸ்பெக்டராக போட்டுக்கிட்டதுனால அந்த மந்திரி சொல்கிறபடி கேட்கறதுனால அவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாகவும் சில கருப்பாடுகள் காவல்துறையில் இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வழக்கு தான், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தான், ஆஜர்படுத்த ஒரு 14 பேர்னா பின்னாடி 24 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற விவரத்தை தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் காவல்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து விவரமாக எடுத்து சொன்ன வழக்கு அப்படின்னா அது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. மிகப்பெரிய அளவுலையும் இதே மாதிரி பணம் வந்து புழங்கிருக்குன்னு சொல்லுவாங்க. பணப்புழக்கமும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வெடிபொருட்கள், துப்பாக்கி இதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏஜென்சி பின்னணியில் இல்லாமல் வந்து கூலிப்படை கொலை நடக்காது. கண்டிப்பாக அந்த சட்டவிரோத செயலுக்கான தண்டனைக்குள் இவர் வந்து கண்டிப்பாக சேர்க்கப்படுவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கடலூரில் ஒரு ரவுடியோட வங்கி கணக்கில் வந்து 2.5 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு சார். ஏன்னா தொடர்ந்து தமிழகத்தில் வந்து அரசியல் தலைகள் வந்து படுகொலை செய்யப்பட்ட இந்த சூழலில் வந்து இது எப்படி பார்க்குறீங்க? இது என்னவா சார் இருக்கும்? கடலூரில் வந்து முத்தாண்டிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற லிமிட்டில் அசோக்குமார் வயது 24 அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டட் ரவுடி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரி சீட்டட் ரவுடி எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து கண்காணிக்க சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 26,000 ரவுடிகள் இருக்காங்க. 26,000 ரவுடிகள். அதில் 546 தனிப்படைகளை போட்டு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களெல்லாம் கண்காணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து போதைப் பொருள் கடத்தல், கூலிப்படையாக செயல்படுதல் அல்லது கஞ்சா கடத்தல் இது போன்ற சட்டவிரோத செயல்களெலாம் ஈடுபடுறாங்க என்னங்க. அதனால் இவர்களெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவர்கள் அவங்கள கண்காணித்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு கிடைச்சிக்கிற தகவல் என்ன அப்படின்னா, முத்தாண்டிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் அசோக்குமார் என்கின்ற 24 வயது பையன். அவன் வந்து எந்த தொழிலும் செய்வதில்லை. அவன் வந்து அந்த ஸ்கூல் பக்கத்தில் சும்மா சுற்றிட்டு, ஸ்கூலு காலேஜ் பக்கத்தில் போய் சும்மா பைக் எடுத்துகிட்டு பெற்றவங்க சம்பாதிச்ச பணத்தில் ஊர் சுற்றுற பையன். எந்த வேலைக்கு இது வரைக்கும் போகலை அப்படின்னு தகவல் இருக்குது. கல்வி அறிவும் அவ்வளோ இல்லை. அவன் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு நமக்கு தகவல் தெரியுது. அவருக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் அங்கே இருக்குது. அந்த வக்கீலில் வந்து இப்போ சில நாட்கள் ஏதாவது வேலைக்கு போனான்னா அல்லது உறவினர்கிட்டருந்து பணம் வந்து அவன்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000, 3,000, 5,000 இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் தான் அவனுக்கு வரும். அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அவனுடைய அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா வருது, 10 லட்ச ரூபா வருது, 20 லட்ச ரூபா வருது, 60 லட்ச ரூபா வருது. இப்போ கிரெடிட் ஆகும்போது எவ்ரிடே டெய்லி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேங்க் மேனேஜர் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா. அப்போ பார்க்கும்போது இன்றைக்கு தேதியில் இந்த இவனுக்கு பார்த்தீங்கன்னா அசோக்குமார் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் வந்திருக்கு சார், 20 லட்சம் வந்திருக்கு சார், 60 லட்சம் வருது. அப்படின்னா தொடர்ந்து ஒரே நாளில் ஒரு 10 லட்சம் அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்தை விற்றுருந்தார்
அல்லது ஏதாவது ஒரு பங்கு பாவனை பிரிந்து பணம் வருது, அந்த மாதிரி இருந்தால் ஒரு தடவை பணம் வரும் அல்லது 2 தடவை பணம் வரும். இவருக்கு தொடர்ச்சியாக வந்து 10 லட்சம் 20 லட்சம் 60 லட்சம்னு வந்துகிட்டே இருக்குது. வந்துட்டு வங்கி மேலாளர் பார்த்திங்கன்னா உஷாராயிட்டார். டெய்லி ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுடைய கையிருப்பு எவ்வளவு அப்படின்னு கணக்கு காட்டுற பழக்கம் வந்து வங்கி மேலாளர்கிட்ட இருக்குது. அப்படி அந்த வங்கி மேலாளர் பார்க்கும்போது இவருக்கு 2.5 கோடி ரூபாய் வந்து சேர்ந்துருது. அப்புறம் இவனை தேடுறாங்க. இவன் வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கானே, ரவுடி ஸ்டேஷனில் வந்து ரவுடி ரெஜிஸ்டர் இருக்குது. இவனுக்கு வந்து முத்தாண்டிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மொத்தம் 9 கேஸ் இருக்குது அவனுக்கு. அவனுக்கு வந்து பக்கத்தில் நெய்வேலி தெர்மல் பவர் கார்பரேஷன் பார்த்திங்களா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் 2 வழக்குகள் இருக்குது அவனுக்கு. ஸோ இது மாதிரி பக்கத்து பார்டர் ஏரியாவிலாம் போய் நண்பர்களோடு சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணுறது இவருடைய தொழில். இவருக்கு ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க. இவருக்கு வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் கேஸில் கூட இவர் மேலே வந்து வழக்குகள் இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவருடைய அக்கௌண்ட்டில் எப்படி வந்து 2.5 கோடி ரூபாய் ஒரு திடீர்னு ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே, ஒரு வாரத்துக்கு டைமுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு பேங்க் மேனேஜருக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்தோடனே அவர் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்குது. அவங்க வந்து பேங்க் மேனேஜர்னா பேங்க் மேலாளர் அவங்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வச்சு போகாமல் டேரெக்டாக காவல்துறையில் தகவல் கொடுக்கறது வந்து அது ஒரு எப்படி சார்? ஆமாம், அதாவது பேங்க் மேனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இருப்பு பணத்தை, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை அல்லது நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்கிற பணத்தை எவ்ரிடே வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகுது, வரவு எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கிட்டு டெய்லி வந்து அக்கௌண்ட்டை டேலி பண்ணி வைக்கிறது அவங்களுடைய கடமை. அவங்களுக்கு எனக்கு பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதை விட்டு நம்ம விலைக்கு போக முடியல. அதை ஒட்டி என்ன இன்ஃபர்மேஷன் இது இருக்குது அப்படின்னா, அஞ்சலை அக்கௌண்ட்லேருந்து 10 லட்சம் ரூபாயை வந்து பல்வேறு ஆட்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த கேஸில் முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலர்கோடியோட அக்கௌண்ட்லேருந்து மற்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிறது. நீங்கள் வந்து நாகேந்திரனுடைய பையன் அஸ்வதாமன் அக்கௌண்ட்லேருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்படி பெருந்தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே மணலி மாத்தூர் சிவாகிட்டேருந்து பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இவங்களாம் வந்து ஒரு 10,000 20,000 கையில் கொடுத்துருப்பாங்க. பல லட்சம் ரூபாயை வந்து ஒரு கூலி கொலை செய்வதற்காக அல்லது ஒரு குற்ற நோக்கத்துக்காக அல்லது ஒரு சரக்கு அனுப்புவதற்காக அல்லது ஒரு போதைப் பொருளை கடத்துறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து பணத்தை வந்து பெருந்தொகைகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ஆகிற பொழுது வங்கி மேலாளர்கள் ஒரு தகுதியற்ற நபர் அல்லது ஒரு சாதாரண டிரான்சாக்ஷன் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட இப்படி பணம் வந்தால் அதை வந்து உரிய விசாரணைக்காக காவல்துறை அணுகலாம்னு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தேர் ஆல்சோ வாட்ச்டாக் ஆஃப் த வாட்ச்டாக் ஆஃப் த சொசைட்டி. யார்? வங்கி மேலாளருக்கு அப்படி ஒரு பொறுப்பை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை அந்த வங்கி மேலாளர் வந்து கவனித்ததுனால இவங்கெல்லாம் குற்ற பின்னணி உள்ளவனுக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து புள்ளிவிவரமாக கணக்கெடுத்து அவர் வந்து காவல்துறைகிட்ட கொடுத்துருக்காரு. காவல்துறைகிட்ட அவர் போகிறாருன்னு தெரிஞ்ச தகவலை கூட கூப்பிட்டு விசாரிச்சு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவனுக்கு ஏப்பா உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இதுதானே அப்படி கேட்டுட்டு இவ்வளோ அக்கௌண்ட் உனக்கு வந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான், வேறு எனக்கு ஒரு நான் வந்து இதில் என்ன சொல்கிறான், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஷேர் மார்க்கெட்டை வந்து செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்துச்சோ அதை செக் பண்ணி பார்த்தா அது ஷேர் மார்க்கெட்லேருந்து வரல அப்படிங்கிறதையும் வந்து வங்கி மேலாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ உடனே என்ன செஞ்சாங்க, காவல்துறை கொடுத்து அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சைஃபர் கிரைம்கிட்ட போய் இவனுக்கு எந்தெந்த வங்கிகள்லேருந்து என்ன காரணத்திற்காக என்னங்க இந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ இவனுடைய குற்ற பின்னணி ஏதாவது 7 வழக்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வழக்குகள் கிட்டத்தட்ட 11 வழக்குகள் இவன் மேலே இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடிக்கு 2.5 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆச்சு. அப்போ இவன் வந்து போலீஸ்கிட்ட போயிடுச்சு அல்லது விசாரணைக்கு போயிருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து 2 கோடி ரூபாயை வந்து 7 நண்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். உடனே தெரியும். அவங்க ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு கூட்டம் அல்லது பின்னணி அல்லது ஒரு நண்பர்கள் கூட்டம் அவனோட இயங்கிட்டு இருக்குது. அவனு சொன்னால் 7 நபர்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான்.
காவல்துறை வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து 2 கோடி போயிடுச்சு. 50 லட்சம் ரூபாய் மட்டும் இப்போ அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இவனுக்கு எந்த மாதிரியான குற்றப்பின்னணியிலிருந்து இந்த பணம் வந்திருக்க முடியும், என்ன காரியத்தை செய்து முடித்தார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ ஒரு தீவிர விசாரணையாக கடலூர் மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறதா தகவல் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக கூட கடலூரில் பல அரசியல் படுகொலைகள் நடந்திருக்கு. இப்போ அரசியல் படுகொலைகளுக்கு பண பரிமாற்றம் வந்து அதிகப்படியான பணம், ஒரு முக்கிய புள்ளிகளையெல்லாம் வந்து பண்ணுறதுக்காகவும், இல்லை கஞ்சாவை வந்து மூட்டையாக கடத்துறது, மெத்தன்பேட்டமைன் போன்ற பொருட்களை கடத்துவதற்காகவும், இல்லை கடத்தி கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா, அல்லது தங்கத்தை கடத்தி கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரங்கிறத வந்து அவங்களாம் ஒரு லோக்கல் ரவுடி தான் தைரியமாக பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் வந்து லோக்கல் ரவுடிக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு ஒர்க்கை அவர் வந்து சட்டவிரோதமான ஒரு பணியை செய்து முடித்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் வந்து காவல்துறையுடைய விசாரணையாக இருக்குது. காவல்துறை கூடிய விரைவில் இதற்கான பதிலை சொல்லும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அனைத்து வங்கி அதிகாரிகளுக்கும் இந்த செய்தி என்ன பாடத்தை கொடுக்குது அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட், உங்கள் பேங்க்கில் இருக்கிற சாதாரணமாக டிரான்சாக்ஷன் வருஷக்கணக்கில் ஒரு மாதக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாகவோ அல்லது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்குள்ளே தான் டிரான்சாக்ஷன் அல்லது மேக்ஸிமம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு பல லட்சம் ரூபாய் அல்லது பல கோடி ரூபாய் வருகிற பொழுது அதை வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாவே பல குற்றங்களுக்கு வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பணத்தை பற்றி காவல்துறைக்கு இது முக்கியமான தகவல்களை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்புமிக்க ஏஜென்சியாக வங்கிகள் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. ஆக வங்கி மேலாளர்களை நம்ம பாராட்டணும். வங்கி மேலாளர்களை இந்த மாதிரி சட்டவிரோதமான ஆட்களுக்கு எப்படிலாம் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கண்காணித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்து இதன் மூலமாக குற்றங்களையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல தகவல் கிடச்சிருக்குது அப்படின்னு இதை கருதலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு வந்து இப்போ தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் அப்படின்னு நெய்வேலி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற 7 பேருக்கு தான், அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அவனுடைய நண்பர்கள், யார் அசோக்குமாருடைய நண்பர்கள் 7 பேருமே தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் ஏரியாவில் இருக்கானுங்க. அவனுக்கு தான் இந்த 2 கோடி ரூபாய் வந்து இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு. இப்போ அந்த 7 பேருக்கு யார்? அவர்கள் எல்லோரும் 7 + 1 8 பேர் சேர்ந்து இவர்கள் ஏதாவது சதி செயல்கள் செய்திருக்காங்களா? 2.5 கோடி சம்பாதிப்பதற்காக இவர்கள் செய்த தொழில் என்ன அப்படிங்கிறது காவல்துறையுடைய கேள்வி. ஒரு நாட்கள் காவல்துறை இதற்கான விடையை கொடுக்கும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இது அமையும் என்று கருதுகிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரவுடிக்கும் ஒரு காவல் துறையினர் வந்து இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறமா கூட அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரிவர காவல்துறையில் இப்போ நடக்குதா சார்? இல்லை, அது 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 நடந்து தான் இருக்குது. அதில் தான் வந்து இப்போ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவர் வந்து 26,000 ரவுடியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு 546 தனிப்படைகள் போட்டு அவங்களையும் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸை கவனிங்க. அவன் திடீர்னு வந்து கார் வாங்குறானா, திடீர்னு வந்து பணப்புழக்கம் அதிகமாக வருதா, திடீர்னு வேறு ஒரு இடத்தை விட்டு இடம் நகர்ந்துடுறானா, வேறு ஊரில் வந்து தலைமறைவாக இருக்கானா, அவங்களாம் வந்து ப்ரெசண்ட் ஆர் நாட் ப்ரெசண்ட்னு ஒரு கணக்கு எடுக்க சொல்லுவாங்க. அப்படி கணக்கு எடுத்தால் என்ன அர்த்தம், அவன் வந்து நம்ம போலீஸுடைய பார்வையில் கடந்த 8 நாட்களாகவோ அல்லது 15 அல்லது 3 மாதமாக ஆள் இல்லைன்னா வேறு ஏதோ கிரைம் பண்ணுறதுக்கு வேறு பார்டருக்கு போயிருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதன் மூலமாக அந்த ஸ்டேஷனுக்கு எந்த ஊருக்கு போயிருக்கானோ அந்த ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து நம்ம ஆள் வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கான், இந்த மாதிரியான ஆள் என்னங்க அவனை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னு சொல்லி குற்றங்களை தடுக்க முடியும். அது மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விழிப்போடு தான் இருக்குது. சென்னை மாநகரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 4,000 ரவுடிகள். அதில் வந்து திரு அருண் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு சென்னை மாநகர காவல்துறைக்கு எல்லா ரவுடிகளையும் வாரத்துக்கு 1 முறை 2 முறை கண்டிப்பாக வந்து சோதனை செய்யணும், பர்சனல் இன்ட்ராக்ஷன் செய்யணும். அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்ன சந்தேகம் எழுப்படியான ஆக்டிவிட்டீஸ் என்ன எதில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்காணிக்கணும்னு அவர் உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ தொடர் கண்காணிப்பு இருக்கிறனால இந்த கூலிப்படை கொலையை பொறுத்த வரைக்கும் அது வந்து சென்னை முக்கிய நகரங்களில் குறைஞ்சிருக்குது. அது இப்போ இருக்கிற ஓரிரு கொலைகள் நடந்திருக்கிறது கூட பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக
ஏற்பட்ட கொலைகளாக தான் இருக்குது ஒழிய கூலிக்காக செய்யப்பட்ட கொலை கூலிக்காக செய்யப்பட்ட கொலை ஓரளவு ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஓரளவு நமது பாராட்டுகள். சார். ஆனால் காவல்துறைக்குமே அரசியல் அழுத்தங்கள்லாம் பல விஷயங்களில் இருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? அது உண்மையா சார்? இல்லை, காவல்துறைக்கு வந்து இந்த ஏன்னா சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். ஏன்னா அதுக்கு குற்ற சம்பவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும், மக்கள் மத்தியில் வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை காவல்துறை. அவங்களுக்கே இது போன்ற அரசியல் அழுத்தங்கள் அப்படிலாம் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. முக்கிய குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஒரு அரசியல் அழுத்தம் சொல்கிறாங்க. அரசியல் அழுத்தங்கள் வந்து முதலமைச்சரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு கூட்டம் நடத்துகிறாரு, மாதம் மாதம் நடத்துகிறாரு. அவர் நடத்தி வந்து காவல்துறையை வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய விடுங்க, இல்லைங்க ரவுடிகளுடைய போக்கு இந்த மாதிரி வந்து கஞ்சா கடத்துபவர்கள், போதைப்படுத்து கடத்துபவர்கள் எல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டப்படியாக அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள், ரவுடிகள் இல்லாத சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குங்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் கீழ்நிலையில் இருக்கிற மந்திரிகள், எம்எல்ஏக்கள் சிலர் தலையீடுகள் வந்து அதிகமாக இருந்ததுனால பல இடங்களில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிகளுக்கும் வேண்டியவங்களையும் வந்து இன்ஸ்பெக்டராக போட்டுக்கிட்டதுனால இல்லைங்க அந்த மாதிரியான அந்த மந்திரி சொல்கிறபடி கேட்குறதுனால அவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாகவும் சில கருப்பாடுகள் காவல்துறையில் இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்களெல்லாம் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக போடப்பட்ட ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேகாவேசனை போட்டதுக்கப்புறம், அருண் அவர்களை கமிஷனராக சென்னையில் போட்டதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த வங்கி கணக்கில் வந்து முடக்குனாங்கல்ல, இந்த 2 கோடி ரூபா முடக்கிட்டாங்க. இது எங்கே சார் போகும் இந்த பணம்? காவல்துறையில விசாரிக்கிறாங்க. இந்த பணமானது வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க? அது இல்லை, 2 கோடி ரூபா இப்போ 50,000 ரூபாய் வந்து 50 லட்சம் ரூபாய், இப்போ 50 லட்சம் ரூபாய் அவருடைய பணத்தை வந்து முடக்கியிருக்காங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி அதே அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அது சட்டவிரோதமான செயல்களுக்காக வாங்கப்பட்டிருந்தால் அந்த குற்றத்துக்களோட அவரை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் தலைமறைவு ஆகிட்டார். இப்போ ஏன்னா குற்றம் இல்லைன்னா கூட அவர் சொல்லி கூட கிளைம் பண்ணலாம். இப்போ அவர் தலைமறைவாக இருக்கிறாரு. இல்லை, இப்போ அவருக்கு வந்து இப்போ சைபர் கிரைம்னா என்னென்னா இது எந்த ஆளுடைய அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஏன்னா வந்தது வந்து 10 லட்சம், 20 லட்சம், 60 லட்சம் படி வேரியஸ் டைமில் வந்திருக்கு. ஒரே ஏஜென்சிலேருந்து வந்ததா, அல்லது அந்த ஏஜென்சி வந்து இவருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஏஜென்சி தானே, என்ன அந்த ஏஜென்சி என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்குது, என்ன காரணத்துக்காக இவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்டதுங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இப்போ சைபர் கிரைமில் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக அப்படி கண்டுபிடித்ததுக்கு பிறகு இவர் வந்து வெளியூரில் போய் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு முடித்துவிட்டு தலைமறைவாக வந்து இங்கே இருந்திருந்தாலும் அல்லது தனக்கு எதுவுமே தெரியாத போல இருந்திருந்தாலும் அந்த குற்றத்தில் இருக்கிற குற்றவாளியாக இவர் சேர்க்கப்படுவார். ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அரசியல் சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய காவல்துறையினர் வந்து இருக்கிறாங்க, அதனால ஒரு சில குற்ற சம்பவங்கள் வந்து நடக்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ அவர் வங்கி கணக்கில் வந்து இந்த 2.5 கோடி ரூபா வந்ததுனாலும் அவர் தலைமறைவு ஆகிட்டார். ஆனால் அது அவர் கணக்குக்கு போட்டு விட்டது யாருன்னு சொல்லி கூட விரைந்து கூட பண்ணியிருக்கலாம்ல சார்? அது இல்லை, அவருக்கு சைபர் கிரைமுங்கிறதுங்க இப்போ வங்கியும் சைபர் கிரைமும் சேர்ந்து தான் நடக்கும். முதல்ல வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அது எந்தெந்த ஊரில் அந்த அக்கௌண்ட் இருக்குது, ஏன்னா தொடர்ந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் யார், அவர் என்ன தொழில் செய்கிறாரு, இதுக்கு ஓரிரு நாட்கள் ஆகும் இல்லையா. ஆக அந்த விசாரணை முடியும் வரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா தொடர்ந்து இது போன்ற வந்து முக்கிய நபர்கள் வந்து அந்த இடத்துல வந்து காப்பாற்றப்பட மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருக்கட்டும், குற்றம் செஞ்சவர்கள் கைது பண்ணுறாங்க, ஆனால் அதே நேரம் குற்றத்தை செய்ய தூண்டியவர்கள் வந்து பாதுகாக்கப்படுறதா சொல்கிறாங்க. அதாவது திரைமறைவு குற்றவாளிகள், ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு 2 பிரிவை வந்து அடையாளம் காமிச்சாச்சு. இப்போ தென் மாவட்டங்கள் நடந்த பல கொலைகளுக்கு வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளியோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த வழக்கு தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தான் ஆஜர்படுத்த ஒரு 14 பேர்னா பின்னாடி 24 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற விவரத்தை தமிழ்நாட்டு மக்கள் காவல்துறைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து விவரமாக எடுத்து சொன்ன வழக்கு அப்படின்னா அது ஆம்ஸ்டாங்குடைய வழக்கு. மிகப்பெரிய அளவுலையும் இதே மாதிரி பணம் வந்து பணப்புழக்கமும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வெடிபொருட்கள், துப்பாக்கி இதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏஜென்சி பின்னணியில் இல்லாமல் வந்து கூலிப்படை கொலை நடக்காது.
அப்படிங்கிறத வந்து பட்ட வெளிச்சமாக வந்து உலகத்துக்கு காட்டிய வழக்கு தான் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு. ஏன்னா இப்போ இவர் வந்து இப்போ 2.5 கோடி ரூபாய்க்கு என்ன மாதிரியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதுனால இவருக்கு 2.5 கோடி ரூபாய் வந்துச்சுங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த சட்டவிரோத செயலுக்கான தண்டனைக்குள் இவர் வந்து கண்டிப்பாக சேர்க்கப்படுவார். அந்த அளவுக்கு காவல்துறை தற்போது விழிப்புடன் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.